யாழினி, தற்போது பொங்கல் பரிசு வழங்கிய ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் என்ன? கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் நியாய விலைக் கடையின் பணியாளர்கள் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தும் போது விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் ஊக்கத்தொகையாக 50 பைசை ஒரு குடும்ப அட்டைக்கு 50 பைசை வழங்குவது தொடர்பான ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் நியாய விலைக் கடை பணியாளர்களின் கோரிக்கை தொடர்பாக கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் தலைமையில் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரைக்குட்பட்டு நிதி தொடர்பான பரிந்துரைகள் மீது தற்போது நியாய விலைக் கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு ஊக்கத்தொகையாக 50 பைசை வழங்குவது தொடர்பாக ஒரு அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் சேவை திட்டங்களின் அறிவிக்கும் போது ஏற்படும் கூடுதல் பணிச்சுமையை ஈடு செய்ய ஒரு குடும்ப அட்டைக்கு 50 பைசா வீதம் வழங்கலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரசாணையின்படி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு அரசின் சிறப்பு சேவை திட்டத்திற்காக பொங்கல் பரிசு தொகுப்புக்காக விநியோகம் திட்டத்தில் செயல்பட்ட நியாய விலைக் கடை பணியாளர்களுக்கு விநியோகம் மேற்கொள்ளப்பட்ட குடும்ப அட்டைகளின் அடிப்படையில் ஒரு குடும்ப அட்டைக்கு 50 பைசா வழங்க இந்த அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. இதில் முதலில் அச்செலவுகள் சங்கங்களின் நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அச்செலவுகள் அந்த ஆண்டிற்கான மானிய தொகைக்கான முன்மொழிவில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்து கொள்ளுமாறும் அந்த அரசாணையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நன்றி யாழினி, விவரங்களை வழங்கியமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.